வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். மருந்து உலகத்துல ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான துறைய பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். அதுதான் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ், சுருக்கமா சிடிஎம்ஓன்னு சொல்றாங்க. ஆமா, முன்னாடி இதை சிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். கரெக்ட். இப்ப அது சிடிஎம்ஓவா இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. சோ இந்த சிடிஎம்ஓ நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏன் உங்க முக்கியம், குறிப்பா டிவிஸ் லேபரேட்டரிஸ் மாதிரி நிறுவனங்கள் இதுல எப்படி சிறந்து விளங்குறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா, ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. இந்த சிடிஎம்ஓ நிறுவனங்களை மருந்து துறையோட ஒரு பின்னணி சக்தி, ஒரு என்ஜினே சொல்லலாம். பாத்தீங்கன்னா, இவங்க புதுசா மருந்து எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்ல, அவங்க பேர்ல மருந்த விக்கிறதும் கிடையாது. ஓ, அப்போ பெரிய குளோபல் மருந்து கம்பெனிகளுக்காவோ இல்ல நம்ம ஊரு கம்பெனிகளுக்காவோ அவங்க சொல்ற மருந்துகளை அது ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி அப்புறம் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இது ஏபிஐயா இருக்கலாம், அதாவது மருந்தோட மூலப்பொருளா இருக்கலாம், இல்லனா முழுசா தயார் செஞ்ச மாத்திரைகள், கேப்சூல்ஸ், இல்லனா இன்ஜெக்ஷன் மருந்துகள், எதுவா வேணா இருக்கலாம். சுருக்கமா சொன்னா இவங்க ஒரு மாதிரி ஒயிட் லேபிள் உற்பத்தியாளர்கள் தான். ஆனா இதுல நிறைய சயின்ஸ், குவாலிட்டி, ரெகுலேஷன்ஸ்னு பல சிக்கலான விஷயங்களை கையாள வேண்டியிருக்கும். புரியுது. பெரிய கம்பெனிகளுக்கு இது சௌகரியமா இருக்கும் இல்லையா? அவங்க ஆர்என்டி, மார்க்கெட்டிங்ல கவனம் செலுத்தலாம். நிச்சயமா. சொந்தமா ஃபேக்டரி கட்டுற செலவு, அதுல இருக்கிற ரிஸ்க் அதெல்லாம் தவிர்க்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் உற்பத்தி பண்றது மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், தரக்கட்டுப்பாடு, நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் போல இருக்கே. அப்படிலாம் இது மத்த ஒயிட் லேபிள் மேனுஃபேக்சரிங் மாதிரி இல்ல. எதனால அது வித்தியாசப்படுது? இப்போ நீங்க சிஆர்டிஎம்ஓன்னு கூட சொன்னீங்க. அது என்ன, ரீசர்ச் வேல்யூ அவுட்சோர்ஸ் பண்றாங்களா அப்பெல்லாம்? ஆமாமா, அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இங்க உள்ள நுணுக்கங்களை கவனிக்கணும். ஒன்னு, இந்த துறைக்குள்ள புதுசா வர்றது ரொம்ப கஷ்டம். என்ட்ரி பேரியர்ஸ் அதிகம். பெரிய கம்பெனிகள், அதாவது வாடிக்கையாளர்கள், உங்களை ஒரு 2-3 வருஷம் ஆடிட் பண்ணுவாங்க. உங்க தரம், உங்க ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி திருப்தியா இருந்தாதான் நீண்ட கால ஒப்பந்தமே கொடுப்பாங்க. ஓ, 2-3 வருஷமா? அப்போ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுதான். ரெண்டாவது, கம்ப்ளையன்ஸ். யுஎஸ்எஃப்டிஏ, இஎம்ஏ மாதிரி சர்வதேச அமைப்புகளோட கடுமையான விதிகள் இருக்கும். அதை மீறவே முடியாது. கொஞ்சம் தப்பானாலும் பெரிய பிரச்சனை. மூணாவது, டெக் டிரான்ஸ்ஃபர். ஒரு கம்பெனி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராசஸை இன்னொருத்தர் வாங்கி அதை அப்படியே பெரிய அளவுல உற்பத்தி பண்றதுல நிறைய சவால் இருக்கு. சரிதான். நாலாவது, இது வெறும் உற்பத்தி திறன் மட்டும் இல்ல, சொன்ன நேரத்துல சொன்ன தரத்துல கொடுக்கணும். ரிலையபிலிட்டி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா பாத்தீங்கன்னா, இது பெரும்பாலும் டாலர்ல நடக்கிற வியாபாரம். சோ நம்ம ரூபாய் மதிப்பு ஏறி இறங்குனா அது லாபத்தை பாதிக்கும். ஆனா இவ்ளோ சிக்கல் இருந்தாலும் இந்த துறை வேகமா வளருதுன்னு சொல்றீங்க, ஏன்? அதுக்கு காரணம், பெரிய மருந்து கம்பெனிகள் இப்ப புது மருந்து கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் தேக்க நிலையை சந்திக்கிறாங்க. ஆர்என்டி செலவு ஏறிட்டே போகுது. இன்னொன்னு, சீனா மேல அதிகமா சார்ந்திருக்கிறத குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால முன்னாடி விட இப்ப அதிகமா அவுட்சோர்ஸ் பண்றாங்க. இந்தியாவுக்கு இதுல நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு. இதுல டிவிஸ் லேபரேட்டரிஸ் எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க? அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவங்களோட முக்கிய பலமே பாத்தீங்கன்னா, பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு தேவையான ரொம்ப சிக்கலான மூலக்கூறுகளை, காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸை பெரிய அளவுல பாதுகாப்பா ஒரே மாதிரி தரத்தோட உற்பத்தி பண்ற திறன் தான். இவங்க ஜெனரிக் ஏபிஐஸ் தயாரிக்கிறாங்க. அது போக கஸ்டம் சிந்தசிஸ், அதாவது சிஎஸ்எம்ல ரொம்ப வலுவா இருக்காங்க. கஸ்டம் சிந்தசிஸ், சிஎஸ்எம், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? சிஎஸ்எம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. இதுல எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனிக்காக மட்டும் அவங்க சொல்ற ஒரு பிரத்யேகமான மூலக்கூறை அவங்களுக்கு மட்டுமே தயாரிச்சு கொடுக்கறது. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, டிவிஸ் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய குளோபல் ஃபார்மா கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு புது மருந்துக்கு தேவையான ஒரு அட்வான்ஸ்டு இன்டர்மீடியட், அதாவது ஒரு முக்கியமான இடைநிலை மூலக்கூறு தயாரிக்கிறதுக்கு. ஓ, இந்த மாதிரி ஒப்பந்தம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பல வருஷம் ஆடிட், பல சோதனைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது அந்த வாடிக்கையாளருக்கு டிவிஸ் மேல இருக்கிற ஆழமான நம்பிக்கையை காட்டுது இது. ஆமா, பல வருஷம் நம்பிக்கையா இருக்கணும். இதனால டிவிஸ்க்கு பல வருஷத்துக்கு வருமானம் கேரண்டி ஆகுது. ரெவென்யூ விசிபிலிட்டி கிடைக்குது. லாபமும் மார்ஜின் அதிகமா இருக்கும். இது சாதாரண வெண்டர் மாதிரி இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கஸ்டம் சிந்தசிஸ் தவிர டிவிஸ் வேற என்ன பிரிவுகள்ல கவனம் செலுத்துறாங்க? அடுத்த முக்கியமான பிரிவு பெப்டைட்ஸ். பெப்டைட்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற புரதங்களோட சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. இப்போ நீரிழிவு, உடல் பருமன், இதுக்கெல்லாம் வர புது மருந்துகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசிம்பிக், வெகோவி, அந்த மாதிரி GLP-1 மருந்துகள்ல இதுதான் முக்கிய மூலப்பொருள்.
ஆமாமா, ரொம்ப பாப்புலரா இருக்குப்போ. இது தயாரிக்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். டிவிஸ் இந்த பிரிவுல குறிப்பா இன்னோவேட்டர் கம்பெனிகளோட சேர்ந்து அதிக மதிப்புள்ள பெப்டைடு ஏபிஐகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்கு. சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ் பெப்டைட் சிந்தசிஸ்லாம் பண்றாங்க. ஓகே, வேற? இன்னொன்னு கான்ட்ராஸ்ட் மீடியா. இது வந்து எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எடுக்கும்போது உடம்புக்குள்ள செலுத்துற ஒரு இன்ஜெக்டபிள் மருந்து. இது போட்டாதான் ஸ்கேன்ல உறுப்புகள் தெளிவா தெரியும். பாத்திருக்கேன். இதுவும் ஒரு நீஷ் ஏரியா, அதிக லாபம் தரக்கூடியது. இதுலயும் டிவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அப்போ மொத்தத்துல பார்த்தா டிவிஸ் வந்து சாதாரண ஏபிஐல இருந்து இந்த மாதிரி கஸ்டம் சிந்தசிஸ், பெப்டைட்ஸ், கான்ட்ராஸ்ட் மீடியான்னு ரொம்ப சிக்கலான அதிக லாபம் தரக்கூடிய பிரிவுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சரிதானே? கரெக்ட். அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நம்ம என்ன முக்கியமா எடுத்துக்கலாம்? சிடிஎம்ஓக்கள் வெறும் உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்ல, அவங்க மருந்து துறையோட ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத கூட்டாளிகள். டிவிஸோட வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த துறையில எப்படி வெறும் உற்பத்தியை தாண்டி அதிக மதிப்பு கூட்டுற வேல்யூ அடிஷன் வேலைகளை நோக்கி நகர முடியுங்கிறதும் தெரியுது. இதோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்பகத்தன்மை எவ்வளவு முக்கியம். ரெண்டாவது, புதுசா கண்டுபிடிக்கிற வேலையை கூட அவுட்சோர்ஸ் பண்ற அளவுக்கு சிஆர்டிஎம்ஓ மாதிரி அமைப்புகளோட தேவை அதிகமாயிட்டு வருது. மூணாவது, பிரத்யேக திறன்கள், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் கேப்பபிலிட்டிஸ். இந்த பெப்டைட்ஸ், சிஎஸ்எம்ஓ மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற நிபுணத்துவம் எவ்வளவு முக்கியம் தெரியுது.